நண்பர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம நிற்கிற இடம் வந்து திருநெல்வேலி மாவட்டம். திருநெல்வேலி மாவட்டத்தில் இதில் நேரையே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சேரன் மகாதேவி, பத்தமடை, பாபநாசம், குற்றாலம் போகிற வழி. இப்படி போனீங்க அப்படின்னா திருநெல்வேலி, பாளையங்கோட்டை, தூத்துக்குடி போகிற வழி. இங்கே வந்து இந்த இடத்தோட பேர் தரவை. இங்கே வந்து திருநெல்வேலி மாவட்டத்தோட அடையாளமான பனங்காடு இருக்குது. இதுதான் அந்த பனங்காடு. நிறைய ஒரு சில தமிழ் சினிமாவில் நிறைய படங்களில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இல்லைன்னா இந்த நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் இங்கே வந்து நிறைய எடுத்திருப்பாங்க. ஃபோட்டோஷூட் எடுக்கிறதுக்கு அருமையான இடம் இது. கிட்டத்தட்ட ஒரு 1000க்கும் மேற்பட்ட பனை மரங்கள் இங்கே நிற்கிது. 1000ன்றதே கம்மி தான் நினைக்கிறேன், எக்கச்சக்கமாக இருக்குது. ஆனால் இதில் கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, எந்த பனைமரத்துலையுமே களையங்கட்டி பயணி இறக்குன மாதிரி தெரியல. ஆனால் பனைமரத்தை நல்லா ஒதுக்கி விட்ருக்காங்கன்னா மேலே போயிட்டு அந்த இதெல்லாம் களைச்சி விட்ருக்காங்க. காவோட காஞ்ச மட்டும் எல்லாத்தையும் நல்லா கழிச்சு விட்டு பனைமரத்தை பராமரிச்சுக்கிட்டு இருக்காங்க. கீழே பார்த்தோம் அப்படின்னா நிறைய மரங்கள் வந்து பட்டு போய் விழுந்து கிடக்கா. ஆனால் சீசன் முடியும் போது நொங்கு பனங்காயாக மாறி காய்ச்சி கீழே விழும்போது அந்த கொட்டைகள் முளைக்கும்ல, அந்த கொட்டைகள் முளைச்சி வடலியாக வந்து ஒரு மரத்தையும் நம்மளால் பார்க்க முடியல. வடலி அப்படின்னா எதுனா அங்கே இருக்கு பாருங்களா, சின்ன பனைமரம். இந்த வரிசையிலேயே அந்த கருவ மரத்தை தாண்டி ஒரு சின்ன பனைமரம் பாருங்க, அது பேர் வடலி. இன்னொன்று பக்கத்தில் போய் காட்டுற பாருங்க வடலினா என்னன்ட்டு. இப்போ இது வந்து பனங்காய்கள் கீழே விழுந்து முளைச்சிருக்கா. இந்த பனங்கொட்டை கீழே விழுந்துருக்கா. இதை வந்து மாடு சப்பி போட்டதுக்கப்புறம் இது மண்ணுக்குள்ளே புதைச்சிட்டு அப்படின்னா இந்த மாதிரி முளைக்கும். இந்த மாதிரி பீலி படைச்சி மேலே வந்து கிழங்கு வந்து பனங்கொட்டைன்னு கிழங்கா மாதிரி கிழங்கு வந்து பனைமரமாக மாறுறதுக்கு இந்த பீலி படைச்சி மேலே வரும். இது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மரமாகிடுச்சு அப்படின்னா வடலி அதுக்கு பேர். என்ன இருக்குல்ல, இதாக இருக்குது பார்த்தீங்களா, இப்படி வந்துச்சுன்னா அது பேர் வடலி. இதாக இருக்குது பாருங்கள், சின்ன பனைமரத்தோட பேர் வடலி. இது வந்து ஒவ்வொரு பருவம் வரும்போதும் ஒவ்வொரு பேர் சொல்லுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். உள்ளே நிறைய இடங்களில் இதை பார்க்கவே முடியல. இவ்வளோ பனங்காடு இருக்குது, இவ்வளோ மரங்கள் இருக்குது. ஆனால் இவ்வளோ மரங்கள் இருந்து பனங்கொட்டை கீழே விழுந்து கிழங்கா முளைச்சி அதுக்கு மேலே வரும்போது வடலியாக ஒரு சில இடங்களில் கண்டிப்பாக மாறி இருக்கும். ஆனால் ஏன் எங்கேயுமே அது இல்லைன்னு தெரியலை. ஒருவேளை பனங்கொட்டைகள் கீழே விழுந்த உடனே வந்து புறக்கிட்டு போய் கிழங்குக்கு முளைக்க போட்டுறாங்களா என்னன்னு தெரியல இந்த பகுதி மக்கள். ஒவ்வொரு பனைமரமும் வானத்தை எட்டி பிடிக்கிற அளவுக்கு வளர்த்தியாக இருக்குது. பனைமரம் பொந்து அடித்து இருக்குது, அதாவது பட்டு போய் இருக்குது. பட்டு போயினா செத்துருச்சு. செத்து போன பனைமரம் இருக்குது. செத்து போன பனைமரத்தில் மைனாவும் கிளியும் கூடு கட்டியிருக்கு. இங்கே வருங்க, கீழே பொந்து அடிச்சிருக்கு பாருங்கள். பனங்காட்டு வழியாக இங்கே ஊருக்கு போகிற பாதை ஏதோ இருக்குது. இங்கே ஏதோ ஒரு ஊர் இருக்குது போல், உள்ள கிராமம் இருக்குது போல். கிராமம் இருக்கா தோட்டம் இருக்கான்னு தெரியல. எப்படி ஆடுது பாருங்கள் காற்றுக்கு பனைமரம். அங்கே தெரியுது வந்து மேற்கு தொடர்ச்சி மலை, பின்னாடி தெரியுது வந்து மேற்கு தொடர்ச்சி மலை. பாபநாசம், குற்றாலம் இருக்கு இல்லையா, அதோட மேற்கு தொடர்ச்சி மலைகள். இந்த பட்டுப்பனை மரத்தில் மேலே கிளி வந்து முட்டை வச்சு குஞ்சு பறித்து தன்னோட சந்ததியை பெருகிக்கும். சாயங்கால நேரத்தில் இளைஞர்கள் நிறைய பேர் வந்து இங்கே இருப்பாங்க போல் தெரியுது. அதுக்குண்டான அடையாளங்கள் நிறையா இங்கே கிடக்குது. இப்போ ஒரு பனைமரத்தை காட்டுறேன் பாருங்க. அது செத்து போன பனைமரம் கீழே விழுந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி மக்கிரும். ஃபுல்லாக நார் மாதிரி நரம்பு மாதிரி தான் இருக்கும். ஃபுல்லாக மக்கி கரையாக வச்சு அந்த கரையான மைனா, கோழி, மயில், காட்டுப்பறவைகள் எல்லாம் அதை உணவாக எடுத்துக்கும்.
இல்லை அப்படின்னா மண்ணுக்கு உரமாயிரும். இது ஒரு பொந்த பாருங்க. ஆனால் பனைமரம் உயிரோடு இருக்குது. இது கரெக்டாக இருக்கும். இந்த பனைமரமும் அந்த பனைமரமும் கரெக்டாக இருக்கும். பொந்த பாருங்கள் கீழே இங்கே வருங்க. பொந்து எவ்வளோ இருக்குது பாருங்க. பாட்டில் குடிச்சிட்டு பாட்டில் போட்டிருக்காங்க பாருங்க. சரக்கு அடிச்சு பாட்டில் போட்டிருக்காங்க. இந்த பகுதிக்கு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த இடத்துக்கு வாங்க. ஒரு அரை மணி நேரமோ 1 மணி நேரமோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு அருமையான இடம். இது ஒரு வித்தியாசமான பனைமரம் ஒன்று இருக்கும், காட்டுறேன் பாருங்க. அழகாக வளைஞ்சி நெளிஞ்சு வளர்ந்துருக்கும். பனைமரம் வளைஞ்சி நெளிஞ்சு வளர்கிறத எங்கேயுமே பார்க்க முடியாது. ஆனால் இங்கே அது வளர்ந்துருக்கும். இங்கே பாருங்க எப்படி இருக்கான் பாருங்க. எப்படி வளர்ந்து போயிருக்கான் பாருங்க, உயிரோடு இருக்கிறான். இவ்வளோ பெரிய பனைமரம் தலை செத்து கீழே விழுந்துச்சு, செத்து போயிடுச்சு. மேலே வந்து கிளி முட்டை வச்சு குஞ்சு பிடிச்சிருக்கு. அப்படியே சுற்றி பார்த்துட்டு வெளியில் வந்தீங்க அப்படின்னா அங்கே ஒரு கோவில் இருக்கும், சுடலைமாடசாமி கோவில் ஒன்று இருக்கும். அந்த கோவில் அதுவும் இங்கே வந்து ரொம்ப சிறப்பானது. இங்கே வந்து வெளியில் பதநீர் நொங்குலாம் விற்பாங்க. இதோட கண்டினியூட்டி அங்கேயே இருக்குது பாருங்கள். அந்த சைடு இருக்குது பாருங்கள், நிறைய பனைமரம் அங்கேயே இருக்குது பாருங்கள். எல்லாம் ஓலை காஞ்சி தொங்குது. அதை கழிச்சு விட்டாங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். பாருங்க அங்கே வந்து பதநீர் விற்பாங்க கேனில் வச்சு. வேணும்னா நம்ம போய் அதையும் வாங்கி குடிச்சு டேஸ்ட் பார்த்துக்கலாம். 1 லிட்டரு இவ்வளவுன்னு சொல்லி ரேட் வச்சு விற்றுக்கிட்டு இருப்பாங்க. அது இருக்குது பாருங்கள். இப்போ நாங்களும் பயணி வாங்கியிருக்கோம். எவ்வளோ லிட்ரு? ஒரு கேன் 100 ரூபா. நாங்கள் வந்து கீழே அடியில் சுண்ணாம்பா இருக்குது பாருங்கள். நாங்கள் வந்து எங்கள் வீட்டில் பனையேறி வர்க்கம் காசு கொடுத்து குடிக்கிற அளவுக்கு ஆகிப்போச்சு. இதை வராமல் இருக்கட்டேன். பயணியை மாந்து பார்ப்பாங்களா? அப்படியா? குளிக்கிட்டியோ? குடி குடி போதும். மூச்சு விடாம குடிக்கானே. வேணுமாவா? நண்பர்கள் யாராவது இந்த பகுதிக்கு வந்தீங்கன்னா மறக்காமல் இதையும் பார்த்துருப்பாங்க. வந்ததுங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்கள். அடுத்த விழாக்கள் சந்திக்கலாம்.